ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவ தியானத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பினை தந்த போதகர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு தியானிக்க வேண்டிய தலைப்பானது தவிர்க்க வேண்டிய தவறுகள். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 20 to 25 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையை நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்துருக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவரும் அதை காணமாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடினாலே நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திற்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஆவியும் ஜீவனும் உள்ள வசனங்கள் எங்கள் ஆவிக்குள் செல்லும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கேட்கிறவர்கள் மாத்திரம் இராதபடி அதன்படி செய்கிறவராயும் இருங்கள் என்ற வசனத்தின்படி ஜெபிக்கிறோம். அப்பா, கேட்கிற வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெலிஷாப்பிங் எத்தனை பேருக்கு தெரியும்? டெலிஷாப்பிங் என்கிற ஒரு வலைதளத்தில் தான் அதிகமாக விற்பனை ஆகிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. பார்த்திங்கன்னா அதில் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான். எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் அப்பாவுக்காக ஒரு நீ பெல்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அது அவர் காலில் போகிறதுக்குள்ளாக என்ன ஆகிடுச்சு? டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ விளம்பரம் செய்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாம் எப்படி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம்? ஹல்லேலூயா. ஸோ ஈஸ்வரோட ஆண்டவர் கேட்ட கேள்வி தான் இது. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க? எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். அவங்கெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும்பா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கிறபடினால் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவரை பற்றி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர், அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்லுவோம். அவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உண்மையுள்ளா இருக்கு? அண்ணா கூட இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் சொன்னாங்க, நாம் இல்லாதவர்களாக இருக்கும்போது, நாம் தேவன் அற்றவர்களாக இருக்கும்போது, நாம் தூரமானவர்களாக இருக்கும்போது, நம்மை தாயின் கருவிலிருந்து உருவாக்கி நம்மளை முன்குறித்து அவருடைய சொந்த இரத்தத்தை விலைக்கரையமாக செலுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளை மீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கோம். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்க மாட்டோம். நிறைய நேரங்களில் வேத வசனம் வாசிக்க மாட்டோம். நிறைய நேரங்களில் உபவாசிக்க மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் இன்று வரைக்கும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை பாதுகாத்திருக்காரு, நம்மளை காத்திருக்காரு, நம்ம பிள்ளைகளை போஷித்திருக்கிறார். அதனால் தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுடைய அந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியரும் அது படிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரமும் ரோமர் 15:14 என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் நமக்கு என்ன வந்திருக்கான்? திஷ்டாந்தரமாக நம்மளுக்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு எப்பவுமே புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலாக இருக்குது. எப்பவுமே நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம நிறைய காரியங்களை உதாரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 20 to 25 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது எப்பவுமே ஒரு தனிப்பட்ட நபருக்கு வராது. தனிப்பட்ட நபருக்கும் வரும். வாக்குத்தத்தம் என்பது ஒரு தேசத்திற்கு வரலாம், ஒரு சமுதாயத்திற்கு வரலாம்,
தான். அது மட்டும் இல்லை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் வாக்குத்தத்தம் வரும். அடுத்த சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் வரும். அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும், நமக்கு பின்பாகவும் இருக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! வாக்குத்தத்தம் தந்த தேவன் வாக்கு மாறாதவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தை தூரத்திலே பார்த்தார்கள், ஆனாலும் அதை அவர்கள் அடையாமல் போனார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏன் அடையாமல் போனார்கள்? பாருங்க, அவங்க வாக்குத்தத்த தேசம் சுதந்திரிக்கிறதுக்கு காதேஸ் பர்னியா என்ற இடம் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்தபோது ஒரு சம்பவம் நடக்குது. 13ஆம் அதிகாரத்தில் வீட்டில் படிச்சு பாருங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். என்ன சொல்றாங்க? நீங்கள் போய் கோத்திரத்திற்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து 12 பேர் ட்ரைப்ஸ், ஒவ்வொரு ட்ரைப்ஸில் 12 கோத்திரத்துக்கு 12 பேர் 40 நாள் போய் தேசத்தை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. போனவங்க என்ன பண்ணுறாங்க? 10 பேர் அந்த இடத்துல வராங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க? ஐயோ, நம்மளாலலாம் அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நாமெல்லாம் அவங்க முன்னாடி எப்படி இருக்கும்? வெட்டி கிளிகளை போல இருக்கும். அங்கே ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம், ராட்சதர்கள் இருக்காங்க, அப்படி இப்படின்னு பல பேர். அந்த 10 பேர் சொன்னதை வச்சு என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப கலங்குறாங்க. ஹல்லேலூயா! கலங்கி என்னாகமோ 14:1 என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு ரொம்ப, அவ்வளோ அடிமைத்தனத்திலேருந்து 430 வருஷமோ 480 வருஷமோ அந்த இடத்துலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ பாதைகளை சந்தித்து கூட்டிகிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க? போய் சந்திக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நாங்கள் திரும்பி போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்து, இந்த ஜனத்தை நான் வனாந்திரத்தில் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மோசே அவர்களாக போய் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சொல்லும்போது அங்கே என்ன நடக்குது? சரி, பரவாயில்ல, உனக்காக நான் அவங்களை என்ன பண்ணுறேன்? மன்னித்து அவங்க பார்ப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த தேசத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. பாருங்க, ஆண்டவரால் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், மோசையின் மூலமாக செங்கடலில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கண்மலையாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? அவங்க பின்பற்றினவர்கள், அற்புதத்தை பண்ணாங்க, தேவ பிரசனத்தை உணர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசிக்காம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையாமல் பார்க்க மட்டும்தான் முடிஞ்சுது. ஹல்லேலூயா! அவர்கள் என்ன தவறுகள், அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க? ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம எப்பவுமே மற்றவங்க தவறுலேருந்து தான் நம்ம நிறைய காரியங்களை கற்றுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னா அந்த காரியத்தை இனி நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுப்போம். 4 காரியங்கள் இந்த சம்பவத்திலேருந்து பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் காரணத்தை பார்த்தார்களே, ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை விட்டு விட்டார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் they were reasoning out without revelation. அதாவது காரணத்தை தான் அவங்க முதல்ல பார்க்குறாங்க. இதை நான் பார்க்குறேன், இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இதனால் என்னை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்குற காரியத்தை வைத்து அவங்க முடிவு பண்ணுறாங்களே ஒழிஞ்சு ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை என்ன பண்ணுறாங்க? அதை விட்டு விடுறாங்க. இந்த 10 பேர் பார்த்தது என்னது? உண்மையான காரியம்தான். 10 பேர் பார்த்தது கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க, உண்மையான காரியம்தான். நாமளும் ஒரு காரியத்தை பார்க்குறோம், ஏது நம்மளால் இது செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாமே என்ன பண்ணுறோம்? ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு நமக்கு, அந்த ரிப்போர்ட்டு உண்மை தான், கரெக்டுங்களா? அந்த 10 பேர் சொன்ன காரியம் உண்மை தான். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம என்ன பார்க்கணும்? ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிப்பாட்டை நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. எத்தனை பேர் ரிப்போர்ட் ஆண்டவர் மாற்றி போட்டிருக்காரு? ஹல்லேலூயா! எத்தனை பேர் சாட்சிகளாக நம்ம இருந்திருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை நான் நம்பி நம்ம பார்க்கும்போது நம்ம இதை செய்யலாம், அதை செய்யலாம், இது செஞ்சு முடிக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு நாம ஒரு காரியத்தை முடிவு பண்ணி நாம ஒரு காரியத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்போவுமே காரணத்தை நீங்கள் பார்க்காதீங்க, என்னுடைய ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 10 பேர் வந்து சொன்னாங்க, ஆனால் 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்க? அதாவது கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம். அந்த 2 பேர் இழந்து பார்த்தாங்க, காரணத்தை பார்க்கல, ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை அவர்கள் பார்க்குறார்கள். பார்த்துங்களேன், எகிப்திலேருந்து அவங்க வந்தது முதல் ஏதாவது இவங்க செஞ்சுருக்காங்களா?
இவங்களா முயற்சி செஞ்சு எதாவது செஞ்சுருக்காங்களா? செங்கடல் பிளந்தது ஆண்டவரால் தான். அது கண்மலையில் தண்ணி வந்தது, அவங்களுக்கு வானத்து மன்னாவை கொடுத்தது, அவங்க வஸ்திரம் கூட பழசாகலை, அவங்க கால்கள் வீங்கி போகலை, காடைகள் கேட்டாங்க காடைகளை கொடுத்தாரு, மாறாவின் தண்ணீரை மாற்றினார். இத்தனை காரியமும் அவர்கள் ஏதாவது செஞ்சார்களா? இஸ்ரவேல் மக்கள் எதுவுமே ஒன்று கூட அவங்க செய்யவே இல்லை. எல்லாம் ஆண்டவர் செய்த காரியங்கள் தான். ஸோ ஆனால் இப்போ மட்டும் என்ன பார்க்குறாங்க? நம்மளால் அந்த தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்ள முடியாது அப்படின்ற அந்த காரணத்தை அவங்க பார்க்குறாங்க. பாருங்க, எல்லாமே அவர்களுக்கு நடந்தது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான். 30 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு மீல், ஒரே ஒரு சாப்பாடு, ஒரே ஒரு வேளை சாப்பாடு. 3 சப்பாத்தினா எத்தனை லட்சம் சப்பாத்தி போடணும்? 90 லட்சம். எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகும். அவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ணுனாவே எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாள் ஆகும். எத்தனை டன்னு காய்கறி வேணும்? எவ்வளோ லாஜிஸ்டிக் செலவாகும்? இது எல்லாமே நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான். நம்மளால் ஒரு வேளை சமைக்கிறதுக்கே இந்த வெயிலில் என்ன பண்ண முடியல, கிச்சனில் நிற்க முடியல. 30 லட்சம் பேர் சாப்பிடுவோம், அது ஒரு வேளைக்கு. அப்போனா எத்தனை நாட்கள் ஆண்டவர் பார் அவர்களை 40 வருஷம், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கூட சில நேரத்தில் யோசிப்போம், ஆண்டவரே எனக்கு என்ன ஆகும்? ஆண்டவரே என் குடும்பத்துக்கு என்ன ஆகும்? என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? என் ஊழியத்துக்கு என்ன ஆகும்? அப்படின்னு நிறைய நேரம் கலங்குறோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் நம்மளை இந்த வனாந்திரத்திற்குள் நடத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை வனாந்திர சூழ்நிலைக்கு நடத்துறாருன்னா ஏதோ ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல ஆண்டவர் சேர பண்ணுகிறதுக்காக தான் அதை நடத்துறார். நாம் அவசரப்பட்டு நாம காரணத்தை தேடாம ஆண்டவருடைய வெளிப்பாட்டை தேடுவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் 29:18 சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போகும். ஐசையா 5:13 கூட, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினியால் தோய்ந்து போகிறார்கள், திரளான கூட்டத்தால் நாவறண்டு போகிறார்கள். ஓசியா 4:6 கூட வசனம் இப்படியா சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பாருங்க, ஆண்டவருடைய வெளிப்பாடை, ஆண்டவருடைய அற்புதத்தை நேராக கண்டவர்கள் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பார்க்காம அந்த காரணத்தை பார்த்து அங்க இருக்கிற அத்தனை இஸ்ரவேல் மக்களையும் கலங்க பண்ணி, வாங்க நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கே போடலாம். பாருங்க, மறுபடியும் அந்த அடிமைத்தனத்திற்கு போகும்படியாக ஜனங்கள் ஆயத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே எந்த சூழ்நிலையாகவும் எப்படிப்பட்ட வனாந்திர காரணமாக இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நோக்கத்துக்காக தான் அழைத்திருக்கிறார். நம்மளை அப்படியே நம்ம குடும்பத்தை விட்டு விடுவதற்கு அல்ல, நம்ம பிள்ளைகளை அப்படியே விட்டு போகிறதுக்கு அல்ல. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அழைத்த காரியத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நம்ம பார்க்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்ம அந்த வெளிப்பாடை பார்க்கக்கூடிய அந்த மனக்கண்களை, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். 2 பேதுரு 3:17 கூட, நீங்க விலகி வழுவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம சூழ்நிலையாக விலகி போகாதபடிக்கு, நம்ம சூழ்நிலை நிமித்தம் வழுவி போகாதபடிக்கு உறுதியாய் நின்று ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நம்ம தேடி பிடிப்போமானால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. நம்ம காரணத்தை பார்க்க கூடாம நம்ம ஆண்டவருடைய வெளிப்பாட்டை மட்டும் பார்க்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அற்புதங்களை மறந்து விடும்போது என்ன நடக்கும்னா நம்பிக்கை போயிடும். இஸ்ரேல் மக்கள் என்ன அவங்க 10 பேர் என்ன பண்ணாங்க? அற்புதங்களை பற்றி பேசலை. அவங்க என்ன பண்ணாங்க? உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் இவ்வளோ காரியங்களை பேசினாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கலாமா இல்லையா? 10 பேர் உட்கார்ந்து தேவையில்லாத காரியத்தை பேசுறதோட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது 1.5 மைல் அளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி, படங்களில் பார்க்குற மாதிரி ஏதோ சின்னதாக செங்கடல் பிளக்கலைங்க. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 1.5 மைல் அளவு அகலத்திற்கு செங்கடல் பிளந்தது. 30 லட்சம் பேர் அப்போ தான் போக முடியும். ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய அற்புதம். இதை விட அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தியரே அந்த செங்கடலுக்கு மத்தியில் கவிழ்த்து போட்டது தான். ஹல்லேலூயா. இதை பற்றி அவங்க பேசியிருக்கலாம்.
ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு, அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆண்டவர் கண்மலையில் தண்ணி கொடுத்தாரு, அதை பற்றி பேசியிருக்கலாம். இது எதையுமே பேசாமல் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பயத்தை குண்டு பண்ணி அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை, அற்புதத்தை பேசாமல் என்ன பண்ணாங்க, பேசாமல் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கி என்ன பண்ணாங்க, நம்பிக்கை போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம என்ன பண்ணணுமா, பேசணும். அப்போ தான் நமக்குள்ளாக நம்பிக்கை வரும். நமக்குள்ளாக அற்புதத்தை பற்றி நம்ம பேசாமல் இருந்தோம்னா இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சாத்தான் என்ன பண்ணுவான், எடுத்து போடுவான். நம்ம எப்போவுமே நம்முடைய குணாதிசயம் எப்படின்னா, ஆண்டவர் செய்த அற்புதத்தை சீக்கிரமாக மறந்துடுவோம். அவர் செய்யாத அவர் பதில் கொடுக்காத ஒரு ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஏன் இதை செய்யலை, எனக்கு ஏன் இதை செய்யலை, எனக்கு ஏன் இதை செய்யலை. ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம நடத்திட்டு வந்திருப்பாரு, இவ்வளோ வாழ்க்கையில் நம்மளை அற்புதங்கள் செஞ்சுருப்பாரு. அதையெல்லாம் மறந்துட்டு செய்யாது இந்த காரியம் எனக்கு நடக்கலையே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே ஏன் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். முடிஞ்சு ஆண்டவருடைய அற்புதங்களை இத்தனை நாள் நடத்திட்டு வந்த ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக நம்ம அற்புதங்களை மறந்து விடுவோம். இப்போ நீங்கள் சகோதரிகளாக இருக்கீங்க, வீட்டில் 364 நாள் நல்லா தோசை சுட்டு போடுறீங்க. ஒரே ஒரு நாள் தோசை கருகிடுச்சு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 365 நாள் சுட்டு போட்டதை சொல்லுவாங்களா, இல்லை கருகினதை பற்றி பேசுவாங்களா? இன்னைக்கு போய் தோசையை தீச்சிட்டிங்க அதை தானே பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நன்மைகள், அதாவது நம்ம மற்றவங்க செஞ்ச நன்மைகளை ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். அவங்க செய்த சின்ன தவறை என்ன பண்ணுறோம், பெருசாக பார்க்குறோம். ஆனால் மனுஷங்களை விடுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாதவர்களாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்வாங்க. கேட்டால் எவ்வளோ நாள் வேலை போச்சு, 6 மாதம் ஆச்சு. அந்த 6 மாதமாக ஆண்டவர் சாப்பாடு போட்டு போஷித்து வச்சுருப்பார், அதை விட்டுருவாங்க. ஆனால் வேலை போச்சு அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால தான் சங்கீதக்காரர் 103 சொல்லாது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, தனக்கு தானே தன்னுடைய ஆத்துமாவுக்காக நம்மை ஆண்டவர் இதுவரைக்கும் வழிநடத்தி வந்ததற்காக, நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்ததற்காக நமக்கு நாம் என்ன சொல்லணுமா, நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. நிறைய வேலை கிடச்சிரும், ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் வேலை கொடுத்துருவாரு. ஒரு 6 மாதம் போனோன்னே சொல்லுவாங்க, என்னுடைய திறமையால் தான் அந்த மாதிரி வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி. நம்மளை விட படித்தவங்க எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்பவர்களாக நம்ம இருக்கணும். அவருடைய நன்மைகளையும் அவருடைய அற்புதங்களையும் நம்ம ஒருபோதும் மறக்காது கூட. உபாகம் என்கிற புத்தகம் எல்லாருக்கும் நம்ம தெரியும். 2ஆம் முறையாக பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எதற்காக 2ஆம் முறையாக பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அங்குள்ள மக்கள் அவங்க எந்த தேசத்திற்கு போனாலும், அதாவது நீங்கள் எந்த இயற்கையாக காரியங்கள் நடந்தாலும், அதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தாலும், அது தேவன் செய்தார் என்பதை அவங்க சந்ததிக்கு நினைவுபடுத்துவதற்காக தான் 2ஆம் முறையாக உபாகமம் புத்தகம் கொடுக்கப்பட்டது. இயற்கையாக காரியங்கள் நடக்கலாம், சாதாரணமாக நடக்கிறது போல இருக்கலாம். நம்மளுக்கு கூட ஒரு காரியம் சாதாரணமாக நடக்குது போல, சாதாரணமாக நடக்கலை, அது எல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள். இதை உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அந்த நியாய பிரமாணத்தை நீ கை கொள்ளுவாயாக, கற்பனையில் நீ போதிப்பாயாக என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அந்த உபாகம் புத்தகத்தை மறுபடியுமாய் அந்த 2வது பிரமாணமாய் கொடுக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன சொல்லணும்னா, நன்றி சொல்லுகிற நாளாக இருக்கணும். ஒவ்வொரு நாளுக்காக ஆண்டவர் நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் நடத்தி வந்திருக்க, அதுக்கு மாறாக நம்ம ஆண்டவர் பதில் கொடுக்காத ஒரு ஜெபங்களை நினைச்சு நம்ம இருதயத்தில் முறுமுறுத்து நம்மையும் கஷ்டப்படுத்தி கொண்டு ஆண்டவர் பிரசன்னத்துக்கும் போகாமல் இருந்தோன்னா நஷ்டம் நமக்கு தானே ஒழிஞ்சு ஆண்டவருக்கு இல்லை. நம்ம எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான ஜெப பாடல் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு கண்களை திறக்க முடிஞ்சேன், அதுக்காக உமக்கு நன்றி. என்ற கால்களை அசைக்க முடியுது, என் கைகளை அசைக்க முடியுது, என் கால்களால் என்னால் நடக்க முடியுது, நான் நல்லா சாப்பிட்றேன் ஆண்டவரே, நல்லா ஓடுறேன், நல்லா சிந்திக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தது. இது எல்லாம் இல்லைன்னா நினச்சி பாருங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கிருபையா இன்று வரைக்கும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்காரு. அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்பவர்களாக இருக்கோம். நம்ம நன்றி எவ்வளோ சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளாக நம்பிக்கை பெருகும். ஹல்லேலூயா. இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள நம்பிக்கை போனதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்த செயலுக்காக ஒரு நன்றி உள்ள இருதயத்தை அவங்களுக்கு இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னார், என் ஆத்துமாவே நீ புலம்பிட்டு இருக்காத,
நீ என்ன சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் நீ நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. அது புலம்பல் 3:23 ஆண்டவர் காலைதோறும் புதிய கிருபை கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கொடுக்கிறார். யாருக்கு கிடைக்கும்? உலகத்தாருக்கு கிடைக்காத அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும். நம்ம தாய் தந்தை கூட நம்மளை பார்த்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் காலைதோறும் ஆண்டவர் புதிய கிருபை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளையும் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு வருடத்தையும் நம்மை கடக்க செய்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மளை கடக்க செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்தில் நன்றி உள்ள உணர்வு உள்ளவர்களாக, நம் நன்றி உள்ள இருதயத்தோடு, நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே என்னை எதுவும் பண்ண முடியாது, என்னை அழைத்தவர் நீங்க அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்றப்பா, நீங்க செய்யாத காரியத்தை நீங்க செய்வேன் என்று நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே என்று நம்ம சொல்லும்போது நமக்குள்ளாக நம்பிக்கை பெருகி எல்லாவற்றையும் சுலபமாக கடக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் எப்பவுமே நம்முடைய வாக்கு தத்தத்தை பார்க்க வேண்டுமே தவிர அந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க? போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்க்கல. என்னத்தை பார்த்தாங்க? அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க. ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட எதிரிகள் இருக்கிற தேசத்தை தான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்த அந்த வாக்கு தத்தத்தை அவங்க மறந்துட்டு அங்குள்ள எதிரிகளை பார்த்து அவங்கள பிரச்சனைகளை பார்க்குறாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் பார்க்கலாமா? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்தி நதி என்னும் பெரிய நதிமுட்டம் உள்ளதும் கேனியரும், கெனீசியரும், கிர்காசியரும், ஏத்தியரும், பெருசியரும், ரெஃபாபியரும், எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபியூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என் ஆண்டவர் சொல்லும் போதே இத்தனை பேர் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே வாக்கு தந்து கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, இத்தனை பேர் இருக்கிறத பார்த்து என்ன பண்ணும்? ஆகா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற போகுது. எதிரிகள் இருக்கிற தேசத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்காரு. நாம் தைரியமாக இதில் போய் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சந்தோஷப்படாம, அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மோசே கிட்ட இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8 பார்த்தீங்கன்னா, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எபூசியரும், எமோரியரும் ஆக ஏவியரின் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறக்கினேன். ஆனால் எதிரிகள் இருக்கிற தேசத்தை தான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த தேசத்தை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்கிற தேசம் இதுதான் சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறதை விட்டுட்டு எதிரிகளை இவங்க ஒன்றும் மேற்கொள்ள போறதில்லை. ஆண்டவர் தான் ஒவ்வொரு முறையும் சத்துருக்களை மேற்கொள்றாரு. இவங்க பயப்படுறாங்க. சங்கீதம் 23 என்ன ஆண்டவர் எழுதியிருக்காரு? உன் நண்பர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் எழுதியிருக்கா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் எழுதியிருக்கா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். நம்மளுக்கு பந்தி வேணும், ஆனால் என்ன வேணும்? சத்துருக்கள் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக தான் நம்மளை பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது கோலியாத்தை பாருங்க. தாவீது சின்ன பையனா இருக்காரு, கோலியாத் 9 அடியா இருக்காரு. அப்போ தாவீது கோலியாத்தை அந்த கல்லு விட்டு அடிக்கும் போது என்ன ஆகும்? தாவீது கோலியாத் சப்போஸ் 6 அடி இருந்தால் என்ன ஆகும்? கல் எங்கேயாவது இடம் மாறி இருக்கும். அது ஆண்டவர் 9 அடி பிரச்சனைகள் பெருசா இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அத்தனை பேர் நம்பிக்கை. ஒரு கற்பனை தான். ஆண்டவர் ஒரு கோலி எப்போ நம்ம பிரச்சனை பெருசாக இருக்கோ அப்போ நம்ம வெற்றிக்கு உள்ளாக வரோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? அதுக்காக என்ன சொன்னோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம அடுத்த கட்டமாக நாம் இடைப்பட போகிறார் என்பதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேணும். அதை மட்டும் இல்லை, யாத்திராகமம் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் யாத்திராகம் 3:12 நான் உன்னோடு இருந்தது போல நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்வார். அதே மாதிரி யோசுவா 1:5 பார்த்தீங்கன்னா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் முதல் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நாம் எதுவும் செய்ய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யணும். மோசே செங்கடல் மீது கோலை நீட்டின போது தான் என்ன ஆச்சு? தைரியமாக கோலை நீட்டும் போது செங்கடல் பிளந்துச்சு. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போய் யோர்தான்ல காலை வச்சதுக்கு அப்புறம் தான்
யோர்தான் பிளந்தது. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் தைரியமாக, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும், எத்தனை அந்த வனாந்திர சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் என்ன பண்ணணும்? பயப்படாமல் கலங்காமலும் நம்ம முன்னேறி சென்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நம்ம கடத்திருந்தோம், எவ்வளவோ காலங்களை நம்ம கடந்திருந்தோம், எவ்வளவோ மோசமான சூழ்நிலைகள் இருந்தோம், எவ்வளவோ மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் தேசத்தில் இருந்துச்சு. அப்போ எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இன்றை வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இன்றை வரைக்கும் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கார். இன்றை வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்வதற்கு நம்ம பலத்தை கேட்கணும் ஆண்டவர் எடுத்த. ஹல்லேலூயா. அப்பா, உங்க வாக்குத்தத்தத்தை பிடித்து நான் முன்னேறி செல்லணும் ஆண்டவரே. என் சுற்று சூழ்நிலைக்கு என்னை மேற்கொள்ள முடியாது. உங்க எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு தர நான் வல்லவராய் இருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவான முடிவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் நமக்கு நித்திய கனமகிமை உண்டாக்கும். இத்தனை வாக்குத்தத்தம் இருக்கும்போது நம்ம சோர்வில்லாம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பார்த்த எவிடன்ஸ் வச்சு மக்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாம அவங்க அப்படியே சும்மா இருந்தாங்க. ஹல்லேலூயா. என்னாகுமோ 13:23-25 பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கின் பேர் எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்று பெயர். எதுக்காக எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்று பேர் வந்துச்சுன்னா, அவங்க தூக்க முடியாத ஒரு திராட்சை கொலையை அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. சொன்னவங்க அந்த 10 பேர் தான் அதில் தூக்கிட்டு வந்தவங்க. அவங்களால என்ன சொல்றாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் நம்மளால் அந்த தேசத்தை போய் சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா அவங்க தோளில் என்ன இருக்குது? சொல்கிறவங்க தோளில் என்ன இருக்குது? எவிடன்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்லி இருக்கணும்? அப்போ ஆண்டவர் கொடுக்குற தேசம் பாலும் தேனுகிற ஓசம். பார்த்தீங்களா, இந்த திராட்சை கொலையை ஒரு கட்டையை கட்டி எங்களால் தூக்கிட்டு வர்றது முடியும்னா, அப்போ எப்படிப்பட்ட தேசம், செழிப்பான தேசம்னு சொல்லி ஜனங்களை விசுவாசத்தில் நடத்திருக்கணுமே ஒழிய அதெல்லாம் நம்மளால் போக முடியாது. இப்போ ஆண்டவர் கொடுக்குற தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் நம்மளால் அங்கே போக முடியாது. பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையுள்ள ஈவுகளை ருசி பார்த்துட்டு அவங்க வார்த்தையில் என்ன வருதுன்னா, அவ்விசுவாச வார்த்தைகள் வருது. நம்ம ஆண்டவருடைய அற்புதத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் அறிக்கை பண்ணுபவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை விசுவாசத்தில் வழி நடத்துவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமே என்ன பண்ணக்கூடாது? நம்ம தோளில் எவிடன்ஸ் இருக்கு, ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தை, அனுபவிக்கிறது எல்லாம் என்ன பண்ணுது? தேவ கிருபை. ஆனால் பேசுகிறது எல்லாம் என்னது? அவ்விசுவாசமான வார்த்தைகள். இவங்க 40 நாள் அங்கே இருந்தாங்கல்ல, 40 நாள் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. 40 நாள் எதிரிகள் அந்த தேசத்தில் இருந்தாங்க. ஏதாவது எதிரிகள் வந்து இவங்களை ஏதாவது பண்ணாங்களா? எதுவும் பண்ணலை. அதை கூட அவங்க சொல்லலை. பாருங்க, அது கூட எவிடன்ஸா சொல்லலை. உடனே என்ன சொல்லியிருக்கணும்? 40 நாள் நாங்கள் இருந்தோம்ப்பா, எந்த எதிரியும் எங்களை மேற்கொள்ளலை, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், வாங்க எழுந்து புறப்படுங்க, போய் அந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாமல் பயங்கள் தான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அதிசயங்களையும் நினைத்து பார்க்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அதை கடத்தி அவர்களையும் விசுவாசத்தில் கடக்க செய்கிறது தான் நம்முடைய வேலை. அதை விட்டுட்டு நாமளே ஐயோ இது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, அப்பா இந்த காரியத்தை நான் என்ன மேற்கொள்ள போனேன், என் குடும்பத்துக்கு இனிமேல் என்ன ஆக போகுது, 10 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது, இப்போ என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு காரியம் தான் நம்ம மனசுக்குள்ளே வருது. ஒழிஞ்சு ஆண்டவர் நம்மளுக்கு எவிடன்ஸாக நம்மளுக்கு பல காரியங்களை கொடுத்துருக்காரு. என்ன எவிடன்ஸ் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. நம்மளோட குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, நம்மளுக்கோட வீடு, ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்றோமே சாப்பாடு, அதுவே எவிடன்ஸ் தான். நம்ம தினமும் மூச்சு விடுறோமே, அதுவே ஒரு எவிடன்ஸ் தான். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி உறவுகள் இருக்காங்க, நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்காங்க, நம்மளை சுற்றி அநேக பேர் இருக்காங்க, சபை இருக்கு, எத்தனையோ பேர் இது இல்லாமல் தெருவில் இருக்காங்க. ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினச்சி பார்க்கணும், இத்தனை இருந்தும் இதுதான் நம்ம எல்லாம் எவிடன்ஸ். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு சுற்றி, நம்ம வீட்டில் உள்ள பொருளெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் கொடுத்தது. இதுதான் நம்மளுக்கு எவிடன்ஸ். இது தகுதியே இல்லை. ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் நீங்கள் தகுதிப்படுத்திருக்கீங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கீங்க, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, என் ஊழியத்தை நீங்கள் பெருக செய்திருக்கீங்க. ஆண்டவரே அப்பா, என்னை நீங்கள் விசாலமான இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இதுதான் என் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸுக்கு வச்சு நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி, மற்றவர்களை ஊக்கப்படுத்தி, மற்றவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லி மற்றவர்களை உம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு கொடுங்க கேட்குறோம். நம்ம என்ன செய்யணும்னா, நாமளே
நம்மளே என்ன பண்ணுறோம், பயந்து போயிருக்கோம். அக்கினி சூளையில் இருந்தாலும், சிங்க கெபியில போட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு எவிடன்ஸாக நம்ம அதை காண்பிக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நம்ம எப்பவுமே இந்த காரணத்தை தேடாமல், நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாக, அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவருடைய அற்புதத்தை சொல்பவர்களாக, அதே மாதிரி வாக்குத்தத்தத்தை பிடித்து நம்ம பிரச்சனையை பார்க்காம நம்முடைய எவிடன்ஸ், நம்முடைய வாழ்க்கை எவிடன்ஸாக இருக்கும்போது, அந்த 4 காரியங்களை நம்ம மேற்கொள்ளும் போது ஆண்டவராகிய நம்ம ஆண்டவர் அப்பா என்றைக்கும் மாறாத தேவன் நம்மளை பரம கானானுக்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றி.